ஹாப்பி டீச்சர்ஸ் டே. இந்த நாளிலே டீச்சராக இருக்கிற உங்களை ஒவ்வொரு பேரையும் நான் வாழ்த்துகிறேன். ஆண்டவர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். ஒரு நல்ல டீச்சருக்கு இருக்க வேண்டிய 5 குவாலிட்டிஸ். 1, he or she should be knowledgeable and wise. அறிவுள்ளவளாகவும் ஞானமுள்ளவளாகவும் இருக்க வேண்டும். 2வது, patient and understanding. பொறுமையும் புரிந்து கொள்ளுதலும் இருக்க வேண்டும். 3வது, love and caring. அன்பும் அக்கறையும் காணப்பட வேண்டும். 4வது, discipline and role model. ஒழுக்கமும் முன்மாதிரியும் இருக்க வேண்டும். 5வது, encouraging and inspiring. ஊக்குவிக்கிறவராகவும் உள்ளத்தை தூண்டுகிறவராகவும் நீங்கள் இருக்க வேண்டும். பொதுவா டீச்சர்னா நம்ம ஸ்கூல் டீச்சர்ஸ், சண்டே ஸ்கூல் டீச்சர்ஸ்க்கு மட்டும் தான் டீச்சர்னு சொல்லுவோம். அவங்களுக்கு தான் ஹாப்பி டீச்சர்ஸ் டே வாழ்த்துக்கள் சொல்லுவோம். அதான் அவர்கள் அல்லாமல் நமக்கு அநேக டீச்சர்ஸ் இருக்கிறாங்க. நம்முடைய பேரண்ட்ஸ், பெற்றோர்கள். உன் தகப்பன் போதகத்தை கேள், உன் தாயின் போதகத்தை தள்ளாதே என்று பைபிள் வாசிக்கிறோம் நீதிமொழிகள்ல. 2வது, நம்முடைய ஸ்பிரிச்சுவல் லீடர்ஸ், பாஸ்டர்ஸ், ப்ராஃபட்ஸ், எவாஞ்சலிஸ்ட். 3வது, நம்முடைய லைஃப் இஸ் a best teacher, one of the best teacher. 4th, elders and mentors நமக்கு டீச்சரா இருக்கிறாங்க. பட் ஆனா இவங்கள்ட்ட இந்த 5 குவாலிட்டிஸும் முழுமையா கிடையாது. ஆனா இந்த 5 குவாலிட்டிஸும் முழுமையா இருக்கிறவர், சிறந்தவர், the best teacher you can ever have is the Holy Spirit. பரிசுத்த ஆவியானவர் மட்டுமே. ஆமென். அவர் நமக்கு நன்றாய் போதிப்பார், பிரயோஜனமானதை நமக்கு போதிப்பார், முகதாட்சணியம் இல்லாமல் சத்தியமாய் நம்மை போதிப்பார், அதிகாரமுடையவராய் நமக்கு போதிப்பார், பேச வேண்டியவைகளை மட்டும் நமக்கு அவர் போதிப்பார். அவர்கள் பாவத்தை குறித்தும் நீதியை குறித்தும் நியாய தீர்ப்பை குறித்து நமக்கு கண்டித்து உணர்த்துகிற ஆவியானவர். அவர் உங்களோடு இருப்பாரானால் உங்களால் புரிந்து கொள்ள முடியாதது, கடினமானது எதையுமே உங்களுக்கு சுலபமாய் நமக்கு கற்றுத்தர அவர் வல்லமையுள்ள தேவனாகவே இருக்கிறார். என்னுடைய தாய் 45வது வயதுல எம்எஸ்சி நர்சிங் படிக்க போனாங்க. பயோகெமிஸ்ட்ரி என்கிற ஒரு சப்ஜெக்ட் அவங்களுக்கு ரொம்ப கடினமா இருக்கும். அவங்க சொல்லுவாங்க, நான் அந்த புக்கை எடுத்து நான் அது மேல கை வச்சு, பரிசுத்த ஆவியானவரே எனக்கு சொல்லித்தாங்கன்னு சொல்லி கேட்பேன். ஆவியானவர் அவர்களுக்கு அதை சுலபமாய் மாற்றி கொடுத்தது மட்டுமல்லாம, கடினமா இருக்கிறவர்களுக்கு எங்க அம்மா சொல்லி கொடுக்கிற அளவுக்கு ஆவியானவர் அவர்களுக்கு கற்றுக் கொடுத்தார். இன்னைக்கு ஒரு நர்சிங் காலேஜுடைய பிரின்சிபலா அவங்க இருக்கிறாங்க. கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். வசனம் லூக்கா 6:40 வாசிக்கிறோம், சீஷன் தன் குருவை பார்க்கிலும் மேற்பட்டவன் அல்ல, ஆனால் தேறினவன் எவனும் தன் குருவை போல இருக்கிறான் வாசிக்கிறோம். இன்னைக்கு நமக்கு நல்ல போதகராய் இருக்கிறவர் இயேசு கிறிஸ்து. அவரை போல தேறினவர்களாய் நீங்களும் நானும் மாறுவதற்கு உதவி செய்கிறவர் தான் பரிசுத்த ஆவியானவர். ஆவியானவர் நம்மோடு இருப்பாரானால் நேர்வழியாய் நம்மை நடத்துவார். பேதையா இருந்தாலும் நீங்கள் நானும் திசை கட்டு போவதில்லை. அது ஆவியானவர் நம்மோடு இருப்பானாரா? கற்று தந்து நடத்துகிறேன், கண்டித்து உணர்த்தி போதிக்கிறேன். ஆவியானவரே, தூய ஆவியானவரே, ஆவியானவரே, தூய ஆவியானவரே, ஆவியானவரே,
அவன் காட் bless யூ. ஹாப்பி டீச்சர்ஸ் டே. தேங்க்யூ.